அது என்ன டிஜிட்டல் அரெஸ்ட்டு? இந்தியாவில் டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற ஒன்று இருக்கிறதா? டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற ஒன்றே இந்திய சட்டத்தில் கிடையாது. டிஜிட்டல் அரெஸ்ட் என்பது சைபர் குற்றவாளிகள் பொதுமக்களை ஃபோன் அல்லது வீடியோ கால் மூலமாக மிரட்டி பணம் பறிக்க பயன்படுத்தும் ஒரு வழிமுறை. சைபர் குற்றவாளிகள் பொதுமக்களை ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு சிபிஐ அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள், வருமான வரி அதிகாரிகள், ஆர்பிஐ அதிகாரிகள், அமலாக்கத்துறை அதிகாரிகள், சுங்கத்துறை அதிகாரிகள் என்று கூறி நீங்கள் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டுள்ளீர்கள், அதனால் டிஜிட்டல் முறையில் உங்களை கைது செய்கிறோம், வீடியோ காலில் விசாரிக்க வேண்டும் என்று மிரட்டி பணம் பறிக்க முயல்வார்கள். அவர்கள் நம்மை வீடியோ காலில் அழைத்து நீங்கள் நிதி முறைகேடு செய்துள்ளீர்கள், வருமான வரி ஏய்ப்பு, வெளிநாட்டுக்கு சட்டவிரோதமாக பணம் அனுப்பியுள்ளீர்கள், தடை செய்யப்பட்ட சட்டவிரோதமான பொருள்களை வெளிநாட்டுக்கு கொரியர் மூலம் அனுப்பியுள்ளீர்கள் என்பது போன்ற பொய்யான குற்றங்களை சொல்லி மிரட்டி நாங்கள் உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்கிறோம், நாங்கள் வீடியோ காலில் என்ன சொல்லுகிறோமோ அதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். விஷயம் டாப் சீக்ரெட், வேறு யாரிட்டும் இதை பற்றி பேசக்கூடாது. ரெஸ்ட் ரூமுக்கு செல்ல வேண்டும் என்றால் கூட ஃபோன் அல்லது வீடியோ காலில் பேசுபவரிடம் அனுமதி பெற்றுத்தான் போக வேண்டும் என்றெல்லாம் மிரட்டுவார்கள். உளவியல் ரீதியாக உங்களை அவர்களின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுவார்கள். நாம் அவர்களின் பேச்சை கேட்டு பயந்து அவர்கள் சொல்வதையெல்லாம் செய்தால் ஆகா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் என்று அடுத்தடுத்து வேறு வேறு நபர்கள், உயர் அதிகாரிகள் என்று சொல்லி வேறு வேறு எண்களிலிருந்து கால் செய்து நாங்கள் சொல்லும்படி செய்தால் உங்களை கைது செய்ய மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லும் வங்கி கணக்குகளுக்கு உங்கள் வங்கி கணக்கிலிருந்து சிறு தொகையை டிரான்ஸ்ஃபர் செய்ய சொல்வார்கள். இதை நம்பி செய்தால் ஓரிரு நாட்களில் மீண்டும் மீண்டும் அதிக தொகையை கேட்டு உங்களிடம் இருந்து எவ்வளவு பணம் கறக்க முடியுமோ அவ்வளவு பணம் கறந்து விடுவார்கள். விசாரணை முடிந்த பிறகு உங்கள் பணத்தை உங்கள் வங்கி கணக்கிற்கு திருப்பி அனுப்பிவிடுவோம் என்று நம்ப வைப்பார்கள். அதன் பிறகு அந்த மொபைல் நம்பரை தொடர்பு கொண்டால் மொபைலை ஆஃப் செய்திருப்பார்கள். இது போன்ற போலியான ஃபோன் கால்கள் வந்தால் நம்ப வேண்டாம். உங்களை அவசரப்படுத்தி பணம் டிரான்ஸ்ஃபர் செய்ய சொல்லும் போலியான வீடியோ கால் மிரட்டல்களுக்கு அடிபணிய வேண்டாம். இது போன்ற அழைப்புகள் வந்தால் கால் வந்த மொபைல் நம்பரை நோட் செய்து உடனடியாக உங்கள் பகுதியில் உள்ள சைபர் செல்லில் புகார் செய்யவும். உங்களின் தனிப்பட்ட தகவல்களை யாருக்கும் பகிர வேண்டாம். அரசு அதிகாரிகள் வாட்ஸ்அப் அல்லது ஸ்கைப் போன்ற வீடியோ கால் தளங்களை பயன்படுத்தி பொதுமக்களை தொடர்பு கொள்ள மாட்டார்கள். நீங்கள் சைபர் குற்றவாளிகள் மூலம் ஏமாற்றப்பட்டால் உடனே உங்கள் வங்கியை தொடர்பு கொண்டு உங்கள் வங்கி கணக்கை முடக்கவும் மற்றும் cybercrime.gov.in என்ற தேசிய சைபர் குற்ற அறிக்கையிடல் போர்ட்டலில் புகார் அளிக்கவும். 1930 என்ற சைபர் கிரைம் புகார் எண்ணில் புகார் செய்யவும். எப்போதும் விழிப்புடன் இருங்கள். உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில்தான்.